2018 கல்யாணம் ஆயிடுச்சு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. 2019 டிடி வந்துச்சு, டிவி மாத்திரை. 2021 சுகர் வந்துச்சு, சுகர் மாத்திரை. இப்போ 2025 மாத்திரை எடுக்கல, ஹாஸ்பிட்டல் கவுன்சிலிங் போய். நான் யாருன்னு என்ன கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. ஆனா இதெல்லாம் கல்யாணம் ஆனதுனால வந்துச்சுன்னு சொன்னா அது மிகப்பெரிய தவறு. கடவுளுக்கு அடுக்க அதெல்லாம் கடவுளுக்கு அடுத்தது. என்னன்னு தெரியல. எங்க ஒய்ஃப் ஆபீஸ்ல இருந்து வர டைம் ஆயிடுச்சு, வேலையை முடிச்சு நான் போய் சோறாக்க போறேன். சோறாக்கெல்லாம் என்ன அடிப்பாங்க, தொடப்பு கட்டிலே அடிப்பாங்க. அப்படியே சோறாக்க போறேன். போய் நீ ஸ்கூல்ல இருந்து வந்துடும், அப்புறம் பேசுறா. ஆனா கல்யாணம் ஆனதுனால எனக்கு எதுனாவா இல்லை, சுகர் பிபிலாம் நார்மலா வந்தது. நார்மலா